Welcome to Giriya's family. Giriya's family always நம்ம family. அன்புள்ள Giriya's இது நம்ம family. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. தொடர்ந்து மத்திய சென்னையில் எங்கள் அமைச்சர் திரு பி.கே. சேகர் பாபு அவர்களும் நாடாளுமன்ற வேட்பாளர் முறையில் நாங்கள் தொடர்ந்து மக்களிடம் வாக்கு சேகர் பண்ணியிருக்கிறோம். எங்கு சென்றாலும் மக்கள் பெரும் ஆதரவை திமுகவுக்கு தருகிறார்கள். குறிப்பாக எங்கள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் உரிமை தொகை அனைவரும் சென்றடைந்துள்ளது. அது மட்டும் இல்லை, இந்த 3 ஆண்டில் தேர்தல் அறிக்கை என்னென்ன எங்கள் தலைவர் சொன்னாரோ அத்தனையும் நிறைவேற்றிருக்கார். அந்த நன்மதிப்பு மக்கள் எங்கள் மீது காட்டுகிறார்கள். அது கண்டிப்பாக வாக்காக மாறி சென்ற முறையை விட இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். இதே மனநிலை தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. கண்டிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 40 இடங்களிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும். சார், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய செல்போன் வந்து தமிழக உளவுத்துறை போலீஸாரால் ஒட்டு கேட்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஏங்க, அவர் ஒரு காமெடி பீஸு. நியூஸுக்கு வர்றதுக்காக ஏதாவது ஒரு உளறிக்கிட்டே இருப்பார். இது அவரெல்லாம் நாங்கள் வந்து சீரியஸாகவே எடுத்தது கிடையாது. மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணன் தயநிதிமாறன் வெயில் அதிகமாக இருக்குது, அவர் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காரு. இப்போ நிழலில் தான் அவர் வந்து ஓட்டு கேட்டுருந்தாரு. போகிற இடம்லாம் கொடை பிடிச்சிட்டு வந்தாங்க எல்லாரும். அவர் பெரிய காமெடின்னா இவர் அதுக்கு அடுத்த காமெடி. இவர் உங்களை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, துறைமுகம் தொகுதியை அண்ணன் அடுத்த தடவை வேற தொகுதி பார்த்துக்கலாம், இந்த தடவை துறைமுகம் தொகுதி உள்ள நுழையவே முடியாது அப்படின்ற. அவரே என்ன சொன்னார்னா, ஒரு 4 நாளைக்கு முன்ன அவரோட அரசியல் வியூகம் தான் வந்து மத்திய சென்னையில் வந்து வாக்கு வித்தியாசம் அதிகப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காரு. நினச்ச மாதிரிலாம் காலையில் ஒன்று பேசுவாங்க, நைட்டு ஒன்று பேசுவாங்க. ஒரே மொழி, ஒரே கொள்கை, ஒரே வழி, ஒரே பாதை, எங்களுடைய பாதை, எங்களுடைய மொழி. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு வரும்போது நீங்க பேசுறதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அண்ணாமலை யாருன்னு கேட்டதுக்கு திமுக வந்து அவங்களுக்கு தோல்வியை இந்த மாதிரி பேசுறதுலாம் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது நான் சொன்னது போல் பிரதமருக்கு காது கேட்காதுன்னு நினைத்தோம். ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு எங்கள் முதல்வர் வந்து தமிழ்நாட்டுக்கு நிவாரணதாரர்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தாருகள், அப்போ காது கேட்கவே இல்லை. ஆனால் அண்ணாமலை பற்றி அவர் ஒரு காமெடி பீஸு, வெத்து வேட்டுன்னு சொன்னோன்னே பிரதமர் காது கேட்குது. ஏங்க, எங்கள் உண்மையான பிரச்சனை வாங்க. அவர் அண்ணாமலை எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் எங்களுக்கு தேவை தமிழ்நாட்டின் வளர்ச்சி. தமிழ்நாடு வளர்ச்சிக்காக எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வைக்கின்ற கோட்டைகளை இசைவுக்காரர்கள் கேளுங்கள். கேட்காமல் வெறும் கையை வீசிவிட்டு நீங்கள் வாக்கு கேட்க வருகிறீர்களே. 8 முறை வந்து விட்டுறீங்களே, எதற்கு? இதுவரைக்கும் 8 முறைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு? ஏதாவது இருக்கா? குறிப்பிட்ட வகையிலே ஏதாவது ஒரு திட்டங்கள் ஒன்றிய அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? இல்லையே. எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆயிற்று? பறக்கும் சாலை திட்டம் என்ன ஆயிற்று? ஒன்றுமே. ஏன் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு 2ஆம் கட்டத்துக்கு ₹1 கூட தள்ளிய எங்கள் முதல்வர் தமிழ்நாட்டின் பங்கை 34,000 கோடியை கொடுத்து இருக்கிறார். நீங்கள் கொடுக்கவே இல்லையே. ஒன்றுமே கொடுக்காம வெறுகை வச்சு வெறும் வாயில் வடை சுட்டு அந்த வாயை நீங்களே சாப்பிட்டுப்பீங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஆக்கிற முயற்சி நடக்குது, திமுகவில் மன்னராட்சி நடக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது முடிவு எடுக்க வேண்டியது மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள். எடப்பாடி இல்லை, அதை முடிவு எடுக்க வேண்டியது தமிழக முதல்வர் தான் முடிவு எடுக்கணும். சார், எல்லாருக்கும் அடையாளம் தான் சொல்றீங்க நீங்க. வாங்க, எல்லாருக்கும் அடையாளம் தான்.